ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினி பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளம் கேக் பண்ண போகிறோம். ப்ளம் கேக்கோட டீட்டெயில்டு மெஷர்மெண்ட் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரமல் சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 60 கிராம் ஆஃப் சுகர் போட்டு நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா ஒரு ஹனி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு 3 டீஸ்பூன் ஆஃப் ஹாட் வாட்டர் வந்துட்டு ஊற்றுங்க. அதை ஊற்றி வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம வந்து ப்ளம் கேக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரெடியானதும் ஒரு பவுலில் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 50 கிராம் சுகர், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் அன்னாசி பூ, இதெல்லாம் வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டேஸ் பிஃபோரே வந்துட்டு கிரேப் ஜூஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கோம். அது எடுத்துக்க போகிறோம். அதில் வந்துட்டு 100 கிராம்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸும் அண்ட் வந்துட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் ஜூஸும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ளம் கேக்கு தேவையான பொருள்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு 1/2 kg ப்ளம் கேக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்துட்டு 60 கிராம் பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம்ல, அது வந்துட்டு எடுத்து போட்டுக்க போகிறோம். அடுத்து வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சுகர் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சுகர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்துட்டு எந்த கட்டிகளும் இல்லாத சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக வர அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 எக் வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேட்டரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு 4 டீஸ்பூன் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சாஸ் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா 100 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு போட்டுக்கணும். எல்லாம் போட்டு நல்லா ஜென்டிலாக வந்துட்டு எந்த கட்டிகளும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்ரு இருந்தால் நம்ம பீட்ரு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிரேப் ஜூஸ் சோக் பண்ணியிருந்தோம்ல, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சோக் பண்ணியிருந்த ஜூஸ் வந்துட்டு ஒரு 30 ml வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். பைனாப்பிள் எசன்ஸ் வந்துட்டு ஒரு 4 ட்ராப்ஸ், வெனிலா எசன்ஸ் ஒரு 4 ட்ராப்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எசன்ஸ் வந்துட்டு ஒரு 4 ட்ராப்ஸ் வர அளவுக்கு போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மைதாவோட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவோட மிக்ஸ் பண்ணும் போது தான் அந்த பேட்டர் கீழே போய் அது தங்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு பேக்கிங் டின் எடுக்க போகிறதில்ல. 2 சில்வர் ஃபாயில் 2 1/4 கிலோ சில்வர் ஃபாயில் எடுத்து அதில் பேட்டரை வந்துட்டு போர் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் பேக்கிங் டைம் வந்துட்டு 35 to 45 minutes 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அண்ட் வந்து உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ரெசிபி வந்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மேலே தெரிகிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.
பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.